ஆரணி அரசு மருத்துவமனையில் 2வது நாளாக ஓபி சீட்டுக்கு ஆதார் ஓடிபி கட்டாயம் என அறிவிக்கப்பட்டதால் நோயாளிகள் ஓபி சீட்டு பெற முடியாமல் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்போன் இல்லாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் புற சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணுக்கு வரும் ஓடிபி எண்ணை சொன்னால் மட்டுமே ஓபி சீட்டு தருவதாக பொதுமக்களும் நோயாளிகளும் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஓபி சீட்டு வழங்கும் இடத்தில் புறநோயாளிகளுக்கும் தலைமை செவிலியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அசோக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அசோக். ஓபி சீட்டு பெறுவதற்கு ஆதார் எண்ணுடன் தொடர்புடைய ஓடிபி கட்டாயம் என அறிவிக்கப்பட்டதால் நோயாளிகள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? விரிவான விவரம். நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் வெளிநோயாளி அதாவது ஓபி சீட்டு பெறுவதற்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி கட்டாயமாக பதிவு செய்ய நடைமுறை அமல்படுத்தப்பட்டதால் நேற்று ஏற்பட்ட நெரிசல் இன்றும் 2வது நாளாக தொடர்ந்து வருகிறது. ஆரணி அரசு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து தினந்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட சிகிச்சைக்காக வருவது வழக்கம். ஆனால் ஓபி சீட்டு பெற ஆதார் ஓடிபி கட்டாயமாக்கப்பட்டதால் 3 மணி நேரத்துக்கு மேலாக வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். நேற்று சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து ஓபி சீட்டு பெற முடியாததால் இன்றும் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்துள்ளதாக அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் ஓபி சீட்டு வழங்கும் இடத்தில் நோயாளி ஒருவர் கேள்வி எழுப்பினால் தொடர்ந்து அவருக்கு தலைமை செவிலியருக்கும் இவருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஓபி சீட்டு பெறும் நடைமுறையால் ஏற்பட்ட சிக்கலால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார். எனவே மாவட்ட நிர்வாகமும் மருத்துவத்துறையும் உடனடியாக முன்னேற்பாடு செய்து மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் காலை 8 மணிக்கு 12 மணிக்கு சென்று விடுவதாகவும், அதாவது நோயாளி என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு மணியடிச்சால் சோறு மாசமான சம்பளம் பெறுகிறது, நாங்க கூலி வேலை செய்கிறோம், எங்களுக்கு இது மாதிரி காத்திருந்தா எங்களுக்கு கூலி போய்விடுது, அது மாதிரி ஏகப்பட்ட இன்னல்கள் சந்திக்கிறதாக நோயாளிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். உடனடியாக மருத்துவத்துறையை சார்ந்த அதிகாரிகள் இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓபி சீட்டு பெறுவதற்கு ஓடிபி கட்டாயம் என கூறப்படுவதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி அசோக்.